வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். நம்மள சுத்தி எப்ப பார்த்தாலும் கவனச்சிதறல்கள், நோட்டிபிகேஷன்ஸ், மெசேஜஸ்னு ஒரு பெரிய புயலே அடிக்குது. இந்த நிலைமையில உண்மையிலே நமக்கு முக்கியமான விஷயங்கள்ல நம்ம கவனத்தை எப்படி திருப்புறது? அதத்தான் இந்த பகுதியில நாம ஆழமா பார்க்க போறோம். இந்த உணர்வு நம்மள பல பேருக்கு வந்திருக்கும் இல்லையா? நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருந்திருப்போம். ஆனா நைட்டு படுக்க போகும்போது யோசிச்சா, இன்னைக்கு நான் உருப்படியா என்ன செஞ்சேன் அப்படின்னு ஒரு கேள்விதான் மனசுல நிக்கும். ஒரு பரபரப்பு இருந்துச்சே தவிர ஒரு முன்னேற்றம் இருந்த மாதிரி தெரியாது. இந்த சிக்கலைத்தான் நாம இன்னைக்கு உடைக்க போறோம். பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட வேலைச்சூழலே அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் சூப்பரான ஐடியாஸ்லாம் வரும், ஆனா இன்னொரு பக்கம் ஒவ்வொரு நிமிஷமும் இமெயில், சோஷியல் மீடியா நோட்டிபிகேஷன் நம்ம கவனத்தை திருட ஒரு பெரிய கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கும். இதனால என்ன ஆகுது? நாள் முழுக்க பிஸியா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமே தவிர உண்மையிலே உருப்படியான எதையாவது சாதிச்ச திருப்தி மட்டும் இருக்கவே இருக்காது. சரி, இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? இன்னும் கடினமா வேலை செய்யறதா? இல்லவே இல்ல. ஆச்சரியமா இருக்குல்ல? தீர்வை நம்மளோட அணுகுமுறைய மாத்துறதுல தான் இருக்கு. அதாவது வேலையோட தீவிரத்தை விட அதை தொடர்ந்து செய்யற அந்த நிலைத்தன்மையோட சக்தியை புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. சொல்லப்போனா நமக்குள்ளேயே ரெண்டு பேர் இருக்காங்க. ஒரு அமெச்சூர், ஒரு ப்ரொஃபஷனல். அந்த அமெச்சூர் இருக்கானே, அவனுக்கு மூடு வந்தா மட்டும்தான் வேலை செய்வான். சரியான நேரம் வரட்டும்னு காத்துக்கிட்டே இருப்பான். ஆனா அந்த ப்ரொஃபஷனல் அவங்க மூட தத்தியெல்லாம் கவலையே பட மாட்டாங்க. அவங்களுக்கான ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி தினமும் அதை தவறாம ஃபாலோ பண்ணுவாங்க. உத்வேகம் வரட்டும்னு காத்திருக்காம வேலையை செஞ்சே உத்வேகத்தை உருவாக்குவாங்க. இதத்தான் பெரிய தத்துவ யானி அரிஸ்டாட்டில் பல வருஷங்களுக்கு முன்னாடியே எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. நாம் திரும்ப திரும்ப என்ன செய்யறோமோ அதுதான் நாம். சிறப்புங்கிறது ஒரே நாள்ல செய்யற ஒரு பெரிய விஷயம் இல்ல, அது ஒரு பழக்கம். அந்த ப்ரொஃபஷனலோட ரகசியமே இதுதான். தினமும் செய்யற சின்ன சின்ன தொடர்ச்சியான செயல்கள். இங்க பாருங்களேன், ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே அளவு வேலைதான். ஆனா ரிசல்ட் டோட்டலா வேற. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உட்காந்து 8 மணி நேரம் வெறித்தனமா வேலை செய்யறது உங்களுக்கு குறைவான உத்வேகத்தை தான் கொடுக்குது. ஆனா அதே வேலையை தினமும் 1 மணி நேரம்னு பிரிச்சு செஞ்சா அந்த உத்வேகம் பல மடங்கு அதிகமாகுது. சின்ன சின்ன தொடர்ச்சியான முயற்சிகள் தான் நிஜமான வேகத்தை கொடுக்கும். தினமும் ஒரு சின்ன வேலையை செய்யறதோட மேஜிக் இதுதான். உங்க மூளை எப்பவுமே அந்த வேலையோட கனெக்ட் ஆயிருக்கும். இதனால புதுசு புதுசா ஐடியாஸ் வரும். ஒரே நாள்ல முடிக்கணுமேங்கிற பிரஷர் இருக்காது. மிக முக்கியமா ஒவ்வொரு நாளும் வேலையை ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இது ஒரு பனி உருண்ட மாதிரி உருள உருள அதோட வேகம் கூடிக்கிட்டே போகும். ஆனா நாம இவ்ளோ கஷ்டப்பட்டு உருவாக்குற இந்த நிலைத்தன்மைக்கே ஒரு பெரிய வில்லன் இருக்கான். அதுதான் கவனச்சிதறல். நாம ஏன் திரும்ப திரும்ப ஒரே வலையில போய் விழுகிறோம்? வாங்க அதை பத்தி பாப்போம். இதுக்கு பேரு கட்டாய வளையம். இது ஒரு கண்ணுக்கு தெரியாத சுழல் மாதிரி. நாம என்ன செய்யறோன்னே தெரியாம இமெயில பாத்துறது, சோஷியல் மீடியாவை நோண்டுறதுன்னு திரும்ப திரும்ப ஒரே விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருப்போம். இது நம்ம உற்பத்தி திறனோட பிளாக் ஹோல் மாதிரி. நம்ம நேரத்தையும் சக்தியும் மொத்தமா உள்ள இழுத்துக்கும். இந்த சுழற்சி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது தானே. ஒரு முக்கியமான வேலையை ஆரம்பிப்போம். அப்போ சரி, ஒரு நிமிஷம் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு வந்துடலான்னு தோணும். அங்கிருந்து இமெயில், அப்புறம் வாட்ஸ்அப்னு போய் கடைசியில எதுக்காக கம்ப்யூட்டரை ஆன் பண்ணணும்னு கூட மறந்து போயிருப்போம். இந்த சுழலை உடைக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதுவா நடக்கிறத நிறுத்திட்டு நாமளா திட்டமிட்டு செயல்படணும். உங்க நாளோட கண்ட்ரோலை அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் கையில கொடுக்காதீங்க. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு நோக்கத்தை கொடுங்க. கவனமா வேலை செய்யறதுக்குன்னு தனியா நேரத்தை ஒதுக்குங்க. இப்போ நம்மளோட அன்றாட வேலைகளை ரெண்டா பிரிக்கலாம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல நாம எடுக்கிற முடிவுதான் நம்மளோட உற்பத்தி திறனை தீர்மானிக்க போகுது. ஒவ்வொரு நாளும் இந்த 2 வேலைகளுக்கு நடுவுல ஒரு போர் நடக்குது. ஒன்னு செயல்முனைப்பு வேலை. இதுதான் உங்க இலக்க நோக்கிய பயணம், புதுசா ஒரு மதிப்பு உருவாக்குறது. ஆனா இன்னொன்னு எதிர்வினை வேலை. அது மத்தவங்களோட அஜெண்டா, அவங்களோட இமெயில்ஸ், அவங்களோட கோரிக்கைகள். சோகை என்னன்னா, நம்மள பல பேர் நாள் முழுக்க இந்த எதிர்வினை வேலையிலேயே மூழ்கி பிஸியா இருக்கோமே தவிர ஒரு அடி கூட முன்னாடி போறதில்ல. நெப்போலியனோட இந்த வார்த்தைகள் தான் இதுக்கு சரியான உதாரணம். உங்க நாளோட ஓட்டத்தை மத்தவங்க கையில கொடுக்காதீங்க. சூழ்நிலைகளுக்கு ரியாக்ட் பண்றதை நிறுத்திட்டு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை நீங்களே உருவாக்குங்க. உங்க கேலண்டர்ல உங்க வேலைக்கு முதல்ல இடம் கொடுங்க. சரி, பிளான் எல்லாம் போட்டாச்சு. ஆனா இந்த பிளானை தொடர்ந்து செய்ய தேவையான அந்த மோட்டிவேஷன், அது எங்க இருந்து வரும்? அந்த கடைசி ரகசியத்தை இப்போ பார்க்கலாம். நம்ம எல்லாரும் பண்ற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? மோட்டிவேஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது. ஆனா உண்மை அப்படியே தலைகீழ். மோட்டிவேஷன் செயலை பின்தொடர்றது, செயல் மோட்டிவேஷனை பின்தொடர்றது இல்ல. ஒரு சின்ன அடி எடுத்து வைங்க, ஒரு சின்ன முன்னேற்றத்தை பாருங்க. அந்த முன்னேற்றம் தான் உங்க மோட்டிவேஷன் நெருப்ப பத்த வைக்கும். அதனால உங்க முன்னேற்றத்தை உங்க கண்ணுக்கு தெரியற மாதிரி மாத்துறது ரொம்ப முக்கியம். அது ஒரு செக்லிஸ்ட்ல போடுற டிக் மார்க்கா இருக்கலாம், இல்ல நீங்க வேலை செஞ்ச நேரத்தை குறிக்கிறதா இருக்கலாம்.
எதுவா இருந்தாலும் சரி, நான் இன்னைக்கு முன்னேறி இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே நிரூபிக்கும்போது அது ஒரு பயங்கரமான சக்தி வாய்ந்த உணர்வை கொடுக்கும். உதாரணத்துக்கு, நீங்க ஒரு எழுத்தாளம்னா இன்னைக்கு 1500 வார்த்தைகள் எழுதி முடிச்சிட்டீங்கன்னு பாக்குறது நாளைக்கு எழுதுறதுக்கு ஒரு பெரிய உந்துதலா இருக்கும். இல்ல, நீங்க ஒரு புரோகிராமர்னா இன்னைக்கு 3 மணி நேரம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம வேலை செஞ்சிருக்கீங்கன்னு ட்ராக் பண்றது உங்க உண்மையான உற்பத்தி திறனை காட்டும். ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல 25% முடிஞ்சிருச்சுன்னு பார்க்கும்போது மீதி வேலையை முடிக்க அது ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். இந்த எண்கள் தான் நம்ம மோட்டிவேஷனோட எரிபொருள். அதனால இந்த விளக்கத்தை நான் ஒரு கேள்வியோட முடிக்க விரும்புறேன். வெறும் தகவல்களை கேட்டுட்டு போறதோட நிறுத்திக்காம, நாளைக்கு உங்க இலக்க நோக்கி உங்களை நகர்த்த போற அந்த ஒரு முக்கியமான செயல் முனைப்பு பணி எதுன்னு இன்னிக்கே முடிவு பண்ணுங்க. அந்த ஒரு சின்ன அடிதான் பெரிய மாற்றங்களுக்கான ஆரம்ப புள்ளி.